ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். ஒரு 10 மணி இருக்கும். கோசப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜூஸ் அடிச்சிட்டேன். நான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்ருக்காங்க ஜூஸு. பாருங்கள், நான் அப்போது இப்போ ஜூஸ் எல்லாம் குடிச்சனால வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. சரி, ஏதோ சிம்பிளாக டிஷ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். மத்தியானம் தான் ஆஃபீஸ் கிளம்புனாங்களா, அதனால் சரி அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிங்கிள் வெரைட்டி ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாப்பா மட்டும் சாப்பிடல. அவளுக்கு மட்டும் வந்து பாத்திரம் கழுவி வச்சு அவள் அப்படியே கழுவுற சொன்னாலா, சரி அப்படியே கழுவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் கடைசி வரைக்குமே அவள் சாப்பிடவே இல்லை, பேசிக்கிட்டே அப்படியே ஊட்டிகிட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். நல்ல காற்று சிலு சிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. மணி ஒரு 3 மணி இருக்கும், 2 மணிக்கு மேலே. மை சிம்பிளி லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆள் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சிம்பிளி லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் வந்து நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தால் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை மற்ற பக்கம் மார்க்கெட்லேயோ போய் வாங்குறத விட சந்தையில் வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. வெஜிடபிள் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி வந்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சு, இப்போ வந்து தேங்காய் வந்து வெளியே வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், நல்லாயிருக்கும். பொள்ளங்காயும் சொரக்காயும் வந்து நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ கொத்தமல்லி இலை வந்து தனியாக கழுவி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கழுவாமையே வச்சுக்கலாம், அப்புறம் அப்போ கழுவியும் போட்டுக்கலாம். நான் வந்து கழுவி தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், கேரட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கவரில். நான் எதுவும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணல. பச்சை மிளகாய் வந்து அந்த காம்பு கிள்ளி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். தக்காளி பார்க்க சூப்பராக இருக்குல்லைங்க? ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. பீட்ரூட்டு இந்த மாதிரி தனித்தனியாக காய் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அழுகாமல் கரெக்டாக நல்லாயிருக்கும். கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம பாய போகிறோம், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல, நான் தனியாக தான் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்காதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் நம்ம பருப்புக்குள்ளே போடுவோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. காய் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வைக்கிறதுனா தனித்தனியாக போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதீங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது, தனியாக வெளியே தான் வைக்கணும். பூண்டு தனியாக, பெரிய வெங்காயம் தனியாக, சின்ன வெங்காயம் தனியாக, எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ வந்து நான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீழே ஒரு டப்பா இருக்கும் இல்லையா, அந்த டப்பாவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது எப்போவுமே நம்ம வெஜிடபிள் மாற்றுறப்போ அதை க்ளீன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கவரில் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம இதை ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் வந்து இந்த மாதிரி நிமித்தி வைங்க. இந்த குடுமைன்னு சொல்லுவாங்க, அந்த பொடி வந்து மேலே இருக்கிற மாதிரி, கீழே வந்து தேங்காய் இருக்கிற மாதிரி அப்படி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வரும் தேங்காய். வெளியவே வச்சிங்கனாலும் அந்த மாதிரி வைங்க. மட்டையோடு வச்சாலும் எப்படி வச்சாலும் நம்ம எல்லா காயுமே இப்போ அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். மற்றபடி எல்லா காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இது மட்டும் நம்ம வந்து பச்சை மிளகாய், இது மட்டும் வந்து ஃப்ரிட்ஜுடைய கேட்டில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். காய் மட்டும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம்.
எங்கள் வீட்டில் குட்டி ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது, வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனும் வரல. இதுலேயே நான் வருங்க ஸ்நாக்ஸ் வந்து கீழே வச்சுருக்கேன். இது வந்து சோயா பீன்ஸு, அது போட்டது போக மீதி. ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் அங்கே வச்சுப்பேன் நான். ஏன்னா குட்டி ஃப்ரிட்ஜு, அதுக்குள்ளேயே நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அதில் வந்து சோன் பப்டி, ரஸ்க்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐட்டமும் இந்த முறுக்கு மிச்சர் இதெல்லாம் வந்து டைட்டாக நல்லா கவர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா நவுத்து போகாது, எப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ரஸ்கெல்லாம் வந்து எனக்கு பாக்கெட்டில் அப்படியே உடைக்காமல் வச்சுருக்கேன், அதனால் நான் அப்படி பிரிஞ்சாலும் அப்படியே வச்சுருக்கேன். சோன் பப்டி எல்லாமே நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வச்சுருக்கேன். நெகப்பாலிஸ் இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து டைட் ஆகாது, அது எப்போவுமே லூஸாகவே இருக்கும், தண்ணியாட்டவே இருக்கும் நெகப்பாலிஸு. அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். இது ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸும் அங்கே வச்சுருக்கேன். தேங்காயும், முட்டை, அப்புறம் சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து பாக்கெட் பிரித்தது இருக்குது இல்லையா, ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கடல மாவு வந்து பேலன்ஸு, நம்ம கடல மாவு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் வந்து நான் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரப்பர் பேண்டு போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டப்பாவில். இப்போ இங்கே வந்து சாக்லேட்டு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வைக்கல. நம்ம ஏதாவது வைக்கணுன்னா இந்த நான்வெஜ் எல்லாம் வைப்போம், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஏதாவது வைக்கணுன்னா நான் வச்சுக்குவேன், ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன் அதையே. இதில் வந்து ஊறுகாய் வந்து இருக்குது, இது நம்ம வீட்டிலையே செஞ்சது. சரி, ரொம்ப நாள் இருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபினிஷ் ஆக போகுது அது. இது வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், முன்னாடியே வீடியோ காட்டியிருப்பேன், அதை வந்து நான் அப்படியே இங்கே வச்சுருக்கேன். அந்த எல்லோ கலர் டப்பாவில் கருவாடு வச்சுருக்கேன், அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், பூச்சி வைக்காமல் இருக்கும், அதனால் தக்காளி அங்கே வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குது, ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நிறைய விஷயம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜு டூரு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சிம்பிளி லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.